இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாரின் போயிருக்கோம். இப்போ எந்த இடம்னு உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அருமையான லொக்கேஷன் பாருங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்க முடியாது. நான் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கேன்னு நான் நினச்சிக்கிறேன். நம்மளுடைய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், எவ்வளோ தூய்மையாக, எவ்வளோ சுத்தமாக, என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அவ்வளோ மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பழகி போச்சு. இப்போது என்ன மாதிரி ஹோட்டலு, என்ன கடைங்களெல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸ் பாருங்கள், எவ்வளோ வந்து ஃபாரின் ஏர்போர்ட் மாதிரி, எங்கேயோ துபாயில் இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு ரொம்ப நடந்த சித்திரமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி வந்து பாருங்கள், எல்லா கடைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு குப்பை கூட இல்லை பாருங்கள். பெஸ்ட் இல்லை, கீழே உட்காரலாம், தூங்கலாம், இந்த அளவுக்கு நல்லா இனிமையாக வச்சுருக்காங்க. பயமேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்தது மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். சாஃப்ட்வேர் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க. கலைஞர் நூற்றாண்டு விழா பஸ் ஸ்டாண்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து நம்ம இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஹைடெக்கான பஸ் ஸ்டாண்டுங்களை வந்து விரைவில் வந்து திறந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம வந்து அப்படி போகும்போது நமக்கே வந்து இங்கே வந்து குப்பை போடக்கூடாது, நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கே தோணுது. அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு பெருமிதமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருக்கு ஒரு ஷல்யூட் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது பாருங்கள், ஏன்னா இப்போ தான் போய் எத்தனையோ டைம் போனோம், ஆனால் எப்போ போனாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கலைஞர் நூற்றாண்டு முதல்வர் திறந்திருக்காரு. ரொம்ப அருமையான பாருங்களேன். அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. எப்போ போனாலும் நீட்டாக இருக்குது. அப்போ என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுத்தமாக இருக்கா, நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி ஆகிடுது. அது டாய்லெட்லேருந்து முதற்கொண்டு எல்லாமே க்ளீனாக நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. அப்போ இவ்வளோ நீட்டாக இருக்குன்னும் போது எப்பொழுதுமே இந்தியாவில் நமக்கும் வந்து இதை வந்து நம்மளும் நீட்டாக வச்சுக்கணும் பழகி போச்சு. இப்போ நமக்கு சுத்தமாக வச்சுக்கணும் பழகிடுச்சு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம தமிழ்நாட்டோடைய எடுத்துக்காட்டு. இப்போ சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறோம்னா ஐயோ தூய்மையாக இருக்கா. அப்போ வந்து துபாயில் எப்படி பண்ணுறாங்க, துபாயில் சிங்கப்பூரில் எல்லாம் பார்த்திங்கன்னா குப்பை ஒழுங்கக்கூடாது, போடக்கூடாதுன்றாங்கன்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கிட்ட உடனே சுத்தத்தை பார்த்தோன்னே நம்மளும் வந்து சுத்தமாக இருந்துக்கணும்னு சொல்லி நமக்கே மனசு தோணும். நம்ம எதுவுமே எங்கேயுமே குப்பை போடாத, டஸ்ட்பினில் தான் குப்பை போடுற மாதிரி ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்மளை வந்து சொல்லி செய்கிறத விட இதை வந்து செஞ்சு காட்டினோடனே மக்கள் அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இதை வந்து பார்த்தோன்னே இதை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும்னு ஆயிடுச்சு. எவ்வளோ நல்ல டிசைனாக நல்லா வந்து க்ளீனாக நீட்டாக ஒரு டெஸ்ட் இல்லைங்க, ஒரு ஒற்றையில் ஒரு டெஸ்ட்டில் அவ்வளோ நல்லா தூய்மையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பேட்ரி கார் ஏறினோம்னா ஃப்ரீயாக வந்து எந்தெந்த இடத்துல வந்து எங்கே இறங்கணும்னு சொல்லி இறக்கி விட்றாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்களும் பார்த்திங்கன்னா நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும். எங்கே பாரு கோயம்பேட்டில் அப்படியே பார்த்துருவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது. அதேமாதிரி இந்த பஸ்ஸு போகிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா பஸ்ஸு டிப்போவில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கீழே ஃப்ளோர் பஸ்ஸு நிற்கிற ஃப்ளோர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்டு கிடையாது, ஒரு தண்ணியோ டஸ்ட்டோ கிடையாது. அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. அது பொதுவாக வந்து பஸ்ஸு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயும் நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். அதே வந்து பஸ்ஸு நிற்கிற ரன்னிங் இடத்துல டஸ்ட்டு மண் அது குப்பை இருக்கும். ஆனால் ஒரு துளி கூட இல்லைங்க. என்ன மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரு தூசு இல்லைங்க, ஒரு தூசு இல்லை, ஒரு குப்பை இல்லை, எல்லாமே டஸ்ட்பினில் தான் வந்து விழுகுது. எல்லாம் அப்பப்போ வந்து இந்த நம்மளுடைய க்ளீனிங் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங் அவங்க எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ஆண்டு வாழணும். எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து அவங்க க்ளீனாக வைக்க நம்ம போகிற மக்கள் டெய்லி வந்து அவங்க க்ளீனிங் பண்ணுறவங்க வந்து டெய்லி அங்கேயே இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது மனிதர்கள் தான் அங்கே போகிறோம். அப்போ அங்கே போகும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுத்தமாக இருக்கும், நம்ம சுத்தம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு தோணுது. நம்ம செய்யணும். பாருங்கள், ஒவ்வொரு ஹோட்டல் ஒரு டிஃபன் கிடையாது, எதாக இருந்தாலும் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் வந்து
இங்கே ஒரு பஸ்ஸுக்கு போகலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எந்த பஸ்ஸில் எங்கே ஏறணும், எந்த இது அந்த ஒரு ட்ராக்கு, அந்த ட்ராக்கில் எத்தனை பஸ் இருக்குது எல்லாம் க்ளீனாக அங்கே வந்து போட்டிருக்காங்க. யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கிலீஷில் தமிழில் எல்லாம் இருக்குது. உள்ளே போனோம்னா க்ளீனாக எந்த பஸ்ஸுக்கு ஏறலான்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே மாதிரி பஸ் கிட்ட போனோம் இப்போ இல்லை ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை. மக்களும் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க சேரில் நீட்டாக உட்காந்துருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒரு டெஸ்ட் இருந்தால் கூட டக்குனு வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்மளே போகிறதுக்கு மனசு வராது நமக்கு. அவ்வளோ நீட்டாக பாருங்கள். ஊட்டி பஸ்ஸெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஊட்டி பஸ் நிறையா திருவண்ணாமலைக்கு பஸ்ஸை பண்ணுறாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக நம்ம அப்படியே ஒரு பஸ்ஸு கூட க்ளீனாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் பஸ்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய டெய்லி க்ளீனிங்கு அது கொஞ்சம் நம்ம பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா நம்மளும் வந்து பஸ்ஸில் குப்பை போடாது. நம்மளும் மக்களும் வந்து பேசஞ்சரும் பஸ்ஸை குப்பை போடாது பார்த்துக்கணும். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.